வெல்கம் டு ப்ரொஃபஷனல் பவர் டூல்ஸ். வணக்கம், நான் உங்கள் நரேஷ் பாபு, சர்வீஸ் இன்ஜினியர். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌனில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க பார்த்தீங்கன்னா 40 mm ட்ரில் வித் டெமாலிஷன். இது எப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் பார்த்தீங்கன்னா பெருசாக போடணும், ஹோல் எனக்கு பெருசாக வேணும்னு கேட்பாங்க. அபோவ் 25 மேலே போடுறவங்களுக்குலாம் இந்த மிஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ நார்மலாக சின்ன 26 நம்ம 26 போட முடியாது ட்ரில்லு, ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து 40 mm ட்ரில்லு 40 mm வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ட்ரில் யூஸ் பண்ணுறவங்க இந்த ரயில்வே ட்ராக்லாம் ஸ்லீப்பர் லைன் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், ஹோல் பெரிய ஹோல். ஸோ அவங்களுக்கான மிஷின், அவங்களுக்கு பெரிய பெரிய ட்ரில் காங்கிரீட்டில் போடுறதுக்கு, இந்த ரீபார்லாம் சொருகிறதுக்காக பெரிய பெரிய ட்ரில் போட்டுட்டு சொருவிட்டு கெமிக்கல் போட்டு பூசுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆன மிஷின் இது. இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்குறது வந்து டெமாலிஷன், உடைக்கிறதும் நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் வியூவில் பார்க்கலாம். க்ரௌன் பார்த்தீங்கன்னா மிஷின் பாருங்கள், பெருசாக கொடுத்துருக்காங்க மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் ப்ரஷ் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, கிரீஸ் டியூப் கொடுக்குறாங்க, மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இதிலே வந்துடுது. வித் 6 month வாரண்டியோடு வந்துடும் மிஷினு. இது கூட ஒரு டஸ்ட்டு ப்ரொடெக்டர் ஒன்று கொடுக்குறாங்க. இது சீலிங்கில் ஹோல்ஸ் போடும்போது நம்ம வந்து பிட்டை உள்ளே வச்சுட்டு போட்டிங்கன்னா மண் இதிலே கொட்டிட்டோம். ஸோ அதுக்காக கொடுக்குறாங்க. மிஷின் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதர் பிராண்ட்ஸில் போட்டிங்கன்னா இது செம்ம காஸ்ட்லியான மிஷின். அதர் பிராண்ட்ஸை தொட்டாவே நல்லா செம்ம காஸ்ட்லியாக ஒரு 30, 28 அந்த ரேஞ்சில் தான் இருக்கிற மிஷின் இது, பெரிய பெரிய பிராண்டில். ஆனால் இவங்களும் பெரிய பிராண்ட். பார்த்தீங்கன்னா மிஷின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. இப்போ ஆன் ஆஃப் ஆன்டி வைப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. வித்து 3 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் மோடு, ஹேமரு ட்ரில்லு ரெண்டுமே ஆப்ஷன் மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷனும் மாற்றிக்கலாம் நம்ம, ஹேமர் ட்ரில். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம டெமாலிஷன் வேணாலும் பண்ணிக்கலாம், ட்ரில் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக போட்டிருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பிட்ஸ் வருது. பிட்ஸ் என்னென்ன பிட்ஸ் வருதுன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 18 mm, 16 mm அண்ட் 20 mm, 22 mm, 22, 16, 18 இது 3 ட்ரில் பிட்ஸ் கொடுத்துட்றாங்க. இது கூடயே இந்த ட்ரில் பிட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ் மேக்ஸில் வர்ற பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிட்டு. இந்த பிட்டு நம்ம யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து டெமாலிஷன் பிட்ஸ் 2 கொடுக்குறாங்க, ஒரு ஃப்ளாட்டு ஒரு கூர் ஒன்று கொடுத்துட்றாங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு கொடுத்துட்றாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, நான் சர்வீஸில் இருக்கிறனால சொல்கிறேன், எப்போவுமே ஒரு மிஷின் ஒன்லி டெமாலிஷன்னா டெமாலிஷன் யூஸ் ஆகும். டெமாலிஷன் வித் ட்ரில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெவியாக டெமாலிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்போயாவது ரேர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டுமே பர்பஸாக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஃபால்ட்டு வரதான் செய்யும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலிட்டி இது ட்ரில்லிங் யூஸ் பண்ணுறவங்க ட்ரில்லிங் யூஸ் பண்ணலாம். எப்போயாவது டெமாலிஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி யூஸ்க்கு இந்த மிஷினை யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ரெகுலர் யூஸ்க்கு டெமாலிஷனும் நான் பண்ணுவேன், ட்ரில்லிங்கும் பண்ணுவேன்னா தயவுசெய்து அந்த மாதிரி போகாதீங்க. மோஸ்ட் ப்ராபபிலிட்டி டெமாலிஷன் யூஸ் பண்ணுங்கள், டெமாலிஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ட்ரில்லிங் வேணால் ட்ரில்லிங் மட்டும், அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். இது ரேராக நான் கொஞ்சம் எப்போயாவது உடைப்பேன்ப்பா அப்படின்னீங்கன்னா ஓகே, அதுக்காக இந்த மிஷின் வந்து போடல, ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, சார் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே கம்பெனியில், ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பெனியில் கொடுக்கும்போது அது வந்து எப்போயாவது ரேர் யூஸ்க்கு தான் கொடுக்குறோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா டெமாலிஷன் ப்ளஸ் ட்ரில். இப்போ ட்ரில்லிங் யூஸ் பண்ணும்போது சுற்றிட்டே யூஸ் பண்ணுது, டெமாலிஷன் போது அந்த சுற்றதை வந்து கட் பண்ணிட்டு தான் டெமாலிஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது டெமாலிஷன் என்ன ஆகும்னா சீக்கிரமாக க்ரீஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாக ஃபால்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ 2 பர்பஸ் கம்பெனி பண்ணும்போது அது எப்போயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஹெவியாக யூஸ் பண்ணும்போது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தான் இருக்கும். ஸோ அதை குறைக்க முடியாது. ஸோ இதை ட்ரில்லிங் யூஸ் பண்ணினா ட்ரில்லிங் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், எவ்வளோ வேணால் யூஸ் பண்ண ப்ராப்ளமே வரும். அதே நீங்கள் டெமாலிஷன் போகும்போது சின்ன சின்ன ஒர்க்குக்கு பண்ணுங்கள். ரெகுலராக பெரிய பெரிய ஒர்க்கு 10 kg ஒர்க் பண்ணுறதை இதை ஒர்க் பண்ணினா தாங்காது. ஸோ அதுக்கான மிஷின் கிடையாது. ஸோ அது நீங்கள் பண்ணாதீங்க தயவுசெய்து. எப்பப்போலாம் யூஸ் பண்ணோன்னா ஒன்லி நம்ம 20, 24, 26, 28, 30, 40 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். 40 எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹோல்ஸ் போட போகிறீங்க, 15 ஹோல்ஸ் போட போகிறீங்கன்னா ஓகே. ரெகுலராக யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு 40, 50 ஹோல்ஸ் போனால் கொஞ்சம் கேப் யூஸ் பண்ணால் கம்ப்ளைண்ட்டே வராது. இது யாருக்குமே தெரிய மாட்டேது. நான் வாங்கிட்டேன், நான் பண்ணி தான் இவ்வளோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ ஒரு 40 mm ட்ரில் போகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு கணக்கு வச்சுக்கோங்க, 20 ஹோல்ஸு அது மாதிரி போட்டிங்கன்னா ஃபால்ட்டு வராது. அதே மாதிரி சர்வீஸ் எல்லாத்துக்குமே 3 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அந்த ஃப்ரீ சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மிஷின் ரொம்ப சீப்பாக கொடுக்குறோம். இந்த பிராண்டில் இந்த மாடலு ரொம்ப சீப்பஸ்ட்டு. ஸோ நேரில் ஃபோன் பண்ணுங்கள், கேளுங்க, ரேட் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ரேட்டு. இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காங்கிரீட் ஒர்க்குக்கு எல்லாமே 40 mm சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, வாங்க பார்த்து நான் உங்களுக்கு ரேட் பார்த்து கண்டிப்பாக கம்மி பண்ணி தரேன். தேங்க்யூ.